நவனீத் தான் மியூசிக் டைரக்டர். இது வந்து நவனீத் கம்போஸ் பண்ண நிறைய சாம்பிள்ஸ்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்தபோது அது பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி மைண்ட் ப்ளோன். ஸோ ஐ டிசைடட் அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. அதான் அகேன் அவன் நாங்கள் எல்லாருமே அவன்னு பேசுகிறோம் நவனீத்தை பற்றி. பிகாஸ் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால தான் அந்த பேச்சு இப்படி வருது. அது மரியாதை குறைவுனால இல்லை. ஸோ அதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நானே ஒரு 2-3 படத்துக்கெலாம் மியூசிக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மியூசிக் பண்ணியிருக்கிறவர் வந்து இன்னொருத்தரை வச்சு மியூசிக் ஒர்க் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் வந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம் இல்லையா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம ஒரு சர்டன் தாட்டில் இருப்போம், இந்த டியூன் இப்படி தான் வரணும் அப்படின்னு சில ஐடியாஸ் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு பயமும் இருக்கும், நம்ம ரொம்ப ஓவராக ரூல்ஸ் போடுறோமோ, நம்ம ரொம்ப ஓவராக நம்மளோட ஐடியாவை திணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும். அதனால ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ டேலண்ட் நவனீத் ஒரு சூப்பர்பான டேலண்ட்னு கொடுத்த சாம்பிள்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு. பட் என்னோட ஐடியாஸ், எனக்கு என்ன ஐடியாஸ் வேணும், அந்த இடத்துல என்ன மாதிரி டியூன் வேணும் அப்படிங்கிறத வந்து நவனீத்தோட சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்குறது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் அமேசிங். நிறைய பேர் வந்து ஒரு டியூன் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நம்ம வந்து இல்லைடா நான் நினச்சது இப்படி அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னால் அவங்க கொடுத்த டியூன் ஏன் சூப்பர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுலேயே இருப்பாங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இல்லை ஆக்சுவலி நான் இது நினச்சி தான் இப்படி கம்போஸ் பண்ணேன், இது நல்லா தானே இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. நவனீத் அந்த மாதிரிலாம் சொல்ல, அப்படியா சரி இன்னொன்று போடுறேன், அவ்வளோதான். ஹி வில் இமீடியட்லி சிட் ஆன் இட், இன்னொரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டு காட்டுவார். அது பிடிக்கலன்னு சொன்னால் இன்னொன்று, அவ்வளோதான். அதுக்கு மேலே இது எனக்கு வேண்டிய ஒரு டியூன், அதுக்கு மேலே அவர்கிட்ட எந்த கொஸ்டினுமே இருக்காது. அந்த ஒரு ஹிஸ் ஜாப் ஆஸ் அ மியூசிஷியன், ஒரு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது யார் என்கிட்ட வராங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் என்னோட வேலைங்கிறத கம்ப்ளீட்டாக புரிஞ்சவர். ஸோ தேட் ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் அப்ரிஷியேட்டட். இன்ஃபேக்ட் சில டைம்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம், ஓகே சூப்பராக இருக்குது, அவுட் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொன்னப்புறம் பார்த்தான்னா இல்லை சின்னதாக இப்படி ஒன்று ஆட் பண்ணலான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுவார், வேற ஒரு சின்ன ஒரு பேஸ் லைனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவார். அந்த மாதிரி ஏதாவது நம்ம சாட்டிஸ்ஃபைட்னு சொன்னதுக்கு அப்புறமும் he would continue to keep working on it. ஸோ அந்த விதத்தில் நவனீத் வாஸ் அ வண்டர்ஃபுல் டேலண்ட். இன்ஃபேக்ட் ஸோ குட், எங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால ஆக்சுவலி சில ஆட்ஸு சில டிவி ஷோஸ் அந்த மாதிரி சிலதுலலாம் நாங்கள் சேர்ந்து மியூசிக் கூட கம்போஸ் பண்ணோம். ஓகே, முன்னாலேருந்தே ஆக்சுவலி அதை ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் மீட் பண்ணோன்னு அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடுச்சு